ரீசெண்டாக நம்ம வர கமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரானோட அப்டேட் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு நம்ம ஃப்ளோரானை பெரிய தொட்டியில் போட்டு வைக்கணும்னு ஆசை. பட் ஆனால் இப்போதைக்கு பட்ஜெட் இல்லாத காரணத்தினால ஒன்றுமும் மாடியில் இருக்க டப்பில் தான் வச்சுருக்கேன். நான் வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரியாக தொட்டியை க்ளீன் பண்ணிடுவேன். ஏன்னா அந்தளவுக்கு அழுக்கு சேருது. வர ஃப்ளோரானை கையிலே பிடிக்க முடியலைங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்பீடாக இருக்குது. ப்ளஸ் வந்து தண்ணி கலங்கலாக இருக்கிறதுனால எங்கே இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. நான் வீட்டுக்கிட்ட இந்த வலையை கேட்டதுக்கு 75 ருபீஸ் சொன்னாங்க. ஆனால் நான் குளத்தூரில் போய் வாங்கிட்டு வந்தேன். 45 ருபீஸாக சொன்னாங்க. எனக்கு அங்கே கொஞ்சம் வாங்கினது ரீசனபிள் ப்ரைஸாக தெரிஞ்சிச்சு. இந்த ஃப்ளோரான் நான் எவ்வளோக்கு வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வளர்ந்துருச்சு. அப்போ அதோட வால் சைஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ பயங்கரமாக வளர்ந்துருக்கு. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ளோரானுக்கு கூடிய சீக்கிரம் டேங்க் செட் பண்ண ட்ரை பண்ணுவோம். நம்ம ஃப்ளோரான் அவ்வளோ சீக்கிரம் ஹம்பே வரலங்க. எதனால் வரலன்னு எனக்கு தெரியவே இல்லை. நீங்கள் யாரெல்லாம் வீட்டில் என்னென்ன ஃபிஷ் வளர்க்குறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மள மாதிரியே வேறு யாருன்னா ஃப்ளோரான் வளர்த்தீங்கனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். டாட்டா பபாய்.